இருக்கு இல்லையா, அது போல இங்கிலீஷ் லெட்டர் எஸ் போல. சரி, நீங்கள் வீடியோ நான் ஃபுல்லாக இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சிடுறேன். செஞ்சுட்டு நீங்கள் கவனிங்க. திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். இங்கிலீஷ் லெட்டர் எஸ் போல அப்படி மாற்றணும். மாற்றணும்னா இப்போ 3 பாகமாக பிரியும் இல்லையா, அது எடுத்த உடனே சமமாக வந்துடுமா? வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தள்ளிட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? 3ம் சமமாக. யாரும் இப்போ செய்ய வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் என்னை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டென்ட் அந்த கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈவன் ஆகிடுச்சு. இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் சரி பண்ணுங்க. இந்த எஸ் போல் வச்சுட்டு எடுத்தோடனே இது சமமாக வந்துடுமா? வராது. இல்லை, இந்த முனையும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படி தள்ளி நம்ம பார்க்கணும் கரெக்டான. ஒரு 2-3 தடவை மாற்றி பண்ணோன்னா தான் சமமாக வரும். எடுத்த உடனே ஒரே ஸ்டெப்லலாம் சமமாக வராது. இப்போ வந்துருச்சு. இப்போ 2 பக்கமும் 1/3 நான் பிரிச்சிட்டேன். சரிங்களா? ஒரு சீட்டை 3 பாகமாக 3 சமமான பாகமாக பிரிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு சீட்டு இப்படி, இன்னொரு சீட்டு இப்படி, பின்னாடி இருக்கிறதையும் முன்னாடி கொண்டு வந்துடும். சரிங்களா? கவனிங்க, செய்ய வேண்டாம். சீட்டை கீழே வச்சுருங்க. கவனிங்க. திரும்ப இன்னொரு தடவை நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். பண்ணியாச்சு இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு சீட்டை அப்படியே ரிவர்ஸில் இந்த எட்ஜு இங்கே பாதியாக முடியும். வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு இதோட சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படி இப்போ என்ன பண்ணிடுவோம்? இந்த ஃபுல் சீட்டை பின்னாடி பக்கம் அவசரம் அடிச்சிடுவோம். அதே சேம் ஸ்டெப்பு தான் ஆப்போசிட் சைடு உள்ளே இருக்கு இல்லையா? இந்த சீட்டை எடுத்து இந்த சீட்டையும் ரிவர்ஸில் பாதியாக அடிக்கும். அதை சமமாக வச்சு முடிக்கணும். அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு கவனித்து அழகாக மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாக்ஸு பார்க்க அழகாக இருக்கும். எந்த அளவுக்கு அலட்சியமாக பண்ணுறீங்களோ பாக்ஸு போனிட்டு போயிடும். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் புரியுதா? இந்த ஸ்டெப்பை பாதியாக முடிச்சிருக்கோம், இந்த சீட்டையும் பாதியாக முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த 4 கார்னராக முடியும். நாலு கார்னரை இந்த கோட்டுக்கு நேரம் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். நம்ம தொப்பிக்கு முடிச்சோம் இல்லையா? அதே போல் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். இதெல்லாம் எல்லாம் ஷார்ப்பாக சமமாக இருக்கும். இந்த 4 ட்ரையாங்கிள் முடிச்சுட்டு திரும்ப பழையபடி அப்போ ரிவர்ஸ் முடிச்சுருக்கோம். அதே போல் கொண்டு வந்துட்டேன்னா அதே ஸ்டெப்பு தான் இந்த பக்கமும் பண்ணணும். இப்போ இதை என்ன பண்ணணும்? அன்ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்டுனா மடிக்கிறது, அன்ஃபோல்டுனா மடித்ததை எடுத்து வருது. இதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும்? 4 கார்னரும் இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள், இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் தமிழில் என்ன சொல்லுவோம்? முக்கோணம். இந்த பக்கம் ஒரு முக்கோணம் முடிச்சிட்டோமா? அதே போல் இந்த பக்கமும் இந்த இதெல்லாம் இப்படி நேராக வச்சு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் இது ஃபினிஷ் ஆகும். இந்த மடிப்புங்கிறது அப்போ தான் கம்ப்ளீட். நிறைய பேர் வளைச்சி அப்படியே விட்டுருவீங்க. இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணாமல். ப்ரெஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும்? அன்ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த லுக்கு நல்லா இருக்காது. அதே போல் தான் இந்த பக்கம். இப்போ எங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்? திரும்ப பழையபடி ரிவர்ஸ் பண்ணிடணும். அப்படி தான் மடிச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த கார்னரை மடிச்சுட்டு திரும்ப மடிச்சிடணும். இப்போ பழையபடி வந்துச்சு. ஆனால் இந்த ஒரு முக்கோணம், இந்த ஒரு முக்கோணத்தை உருவாக்கிடும். பின்னாடி பக்கம் திரும்பினோம்னா சீட்டு பிளைனாக இருக்கும். 2 எட்ஜு இருக்குங்களா? இந்த 2 எட்ஜுக்கு நேரம் இப்படி மடிச்சுட்டு முன்னாடி ஒரு தடவை பின்னாடி ஒரு தடவை இப்படி மடிச்சுட்டு பழையபடி எடுத்துடலாம். அதே போல் இந்த பக்கமும் 2 கார்னர் இருக்கும். இந்த கார்னருக்கு நேரம்
பின்னாடி ஒரு தடவை மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம். முன்னாடி ஒரு தடவை மடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போது நடுவில் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அழகான சதுரமான பாக்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் அந்த கார்னரை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகேவா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். திரும்பி இப்போ நம்ம ஸ்டெப்பாக ஸ்லோவாக போகலாம். ஒரு அழகான ஸ்கொயர் பாக்ஸ் வந்துருச்சா? இதே அளவுக்கு நீங்களும் மடிச்சுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் அந்த 3 1/3